பைபிள் மைண்ட் வாசகர்கள் ஆகிய உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அநேக திருமணங்களிலே கணவன் மனைவி இருவரும் ஒரு கூரையின் கீழ் ஒரு வீட்டில் வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு உலகங்களில் வசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நாங்கள் இந்த தம்பதிகள் கூடுகையெல்லாம் நடத்துகிற போது, தம்பதிகளிடத்தில் பேசுகிற போது, அவர்கள் நீண்ட வருடங்களாக ஒன்றாக வாழுகிறார்கள். ஆனால் அவர்கள் வசிக்கிற உலகம் வெவ்வேறாக காணப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தம்பதிகளிலே காணப்பட வேண்டிய அவசியமான ஒன்றை அவர்கள் விட்டுவிட்டதுதான். அது என்னவென்றால் கம்யூனிகேஷன். ஒரு உறவு எப்பொழுது உயிருள்ளதாக, ஒரு உறவு எப்பொழுது உறுதிப்படுகிறது என்றால், அங்கு உரையாடல் வெற்றிகரமாக நடக்கிற போது மட்டுமே. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. குறிப்பாக தம்பதிகளுடைய உறவுகளிலே உரையாடல் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த உரையாடல் என்பது வெறும் பேசுவதை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக ஒருவருடைய ஆத்துமாவை, ஒருவருடைய உள்ளத்தை இன்னொருவருக்கு வெளிப்படுத்துவதை மையப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இதை உளவியல் அறிஞர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். வேத வசனம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபுடைய நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஆகையால் என் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இந்த வசனத்துல கேட்பதை குறித்தும் பேசுவதை குறித்தும் வலியுறுத்துகிறது. இதனுடைய இந்த அடிப்படை கான்டெக்ஸ்ட் என்பது உபத்திரவத்திலே நம்முடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதை, ஆனாலும் கூட ஒரு உறவுகளிலே கேட்பதும் பேசுவதும் எவ்வளவு அவசியம் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு அநேக தம்பதிகளுடைய வாழ்க்கையில பேசுவதே கிடையாது. அநேகர் பேசுவதை என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காலையில எந்திரிச்சிட்டியாமா, சமைச்சிட்டியா, இன்னைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு என்ன, பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இது எல்லாம் தகவல்கள். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய தகவல்களை நாம் அறிந்து கொள்வதை இது என்ன பண்ணுகிறது? உணர்த்துகிறது. ஆனால் உரையாடல் என்பது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, உள்ளத்தை வெளிப்படுத்துவது. அப்ப இந்த தகவல் பரிமாற்றம் மட்டும்தான், அதாவது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தம்பதிகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கிறதே ஒழிய, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதோ உள்ளத்தை வெளிப்படுத்துவதோ இன்றைக்கு பகிர்ந்து கொள்வது குறைவாக இருக்கிறது. ஒரு உறவிலே பேசுவது ஏன் அவசியம் என்று யோசிக்கிற போது, முதலாவது, பொதுவாகவே சகோதரிகள் தாங்கள் பேசுவதையும் அல்லது தாங்கள் பேசுவதை கேட்பதையும் தான் காதலாக உணர்கிறதாக உறவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குடும்ப நல பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆய்விலே ஒரு உண்மை தெரிகிறது. பொதுவாகவே இயல்பாக பெண்கள் பேசுவதையும் கேட்பதையும் தாங்கள் அதிகம் நேசிக்கப்படுகிறதாக நம்புகிறார்கள். ஆனா பெரும்பாலான ஆண்களுக்கு துணைவியோடு பேசுவது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருப்பதில்லை. நண்பர்களோடு பேசுவார்கள், வேலை அலுவலகம் சார்ந்து பேசுவார்கள். ஆனால் துணைவியோடு பேசுவது அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருப்பதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லா பாருங்களேன், இளைஞர்கள் காதலிக்கிற போதெல்லாம் அதே ஆண்கள் காதலித்து திருமணம் முடித்த மனைவிகள் கூட சொல்லுவாங்க, காதலிக்கும் போது அவ்வளவு பேசினார் என்று. ஆனா திருமணத்துக்கு பின்பு அவ்வளவும் பேசுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் பேச வேண்டியது அவசியம். 2வது, உங்கள் மனைவி பேசுவதை கேட்க வேண்டும். இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் பிரச்சனை வரும்னா, ஆண்களுக்கு, பிரதர் விஷயமே இல்லையே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விஷயத்தோடு பேசுவதற்கு நாம் செய்தி தொடர்பாளர்கள் அல்ல. அப்ப விஷயம் இல்லாமல் தான் பேச வேண்டும். நான் பொதுவாக இந்த தம்பதிகள் கூடுகையில் பேசுகிற போது, வெங்காய கதைகளை போலத்தான் நாம் பேச வேண்டும். அப்போதுதான் உறவு வளரும். வெங்காயத்தை உரிக்க எதுவும் இல்லையோ, அதை போல கடந்த கால நினைவுகளையோ அல்லது நகைச்சுவையாக பார்த்த வீடியோக்களையோ அல்லது அவர்களுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்களையோ தான் நான் பேச வேண்டும். டெய்லி நான் ஒரு 10 உபயோகமுள்ள காரியங்களைத்தான் என் கணவன் மனைவியாக பேசுவேன் என்றால் அப்படி ஒரு உறவே கிடையாது. நண்பரிடத்துல நாம் டெய்லி லிஸ்ட் போட்டா பேசுறோம். ஏன் மனைவியிடத்தில் மட்டும் லிஸ்ட் எதிர்பார்க்கிறோம்?
சகோதரிகள் புலம்புவது என்ன? என்னுடைய கணவர் என்னிடத்தில் பேசுவது கிடையாது. இது உண்மை. சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்தை திருத்திக் கொள்ளாவிட்டால் ஒரு காலம் நம்முடைய உறவுகள் உயிரோட்டமாக மாறப்போவதில்லை. அப்ப முதலாவது, பேசுகிறபடியினால் அந்த காதல் உயிருள்ளதாக நம்புகிறார்கள். இரண்டாவது, பேசுகிறபடியினால் தான் புரிதல் உருவாகிறது. அநேகர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி ஒரு விதமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, என் வீட்டுக்காரர் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் நினைச்சேன் அப்படின்னு கப்புள்ஸ் மீட்டிங்ல பேசுவோம். அது காரணம் என்ன? கணவன் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையால் வெளிப்படுத்துவதில்லை. இதெல்லாமா சொல்லணும்னு நினைச்சேன், இதெல்லாமா சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் நினைப்பது உங்களுடைய துணைக்கு புரியாது, நீங்கள் சொல்வதுதான் உங்களுடைய துணைக்கு புரியும். நீங்க சொல்வதே கூட புரிந்து விட்டதா என்று உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப ஒரு உறவுக்குள்ளே புரிதல் உருவாவதற்கு கம்யூனிகேஷன் மிக மிக அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த உறவுக்குள்ளே இருக்கிற போது பிரச்சனையே இல்லாவிட்டாலும் கூட கம்யூனிகேஷன், உரையாடல் இல்லாத போது அங்கு மனதிலே ஒரு வெறுமை தோன்றக்கூடியதா இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த வெறுமை கசப்பாக உருமாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன வருத்தங்களை கூட, எனக்கு நீ இப்படி பேசியது எனக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமல் போகிற போது அந்த சிறிய கசப்பு, அந்த சிறிய வருத்தம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்குள்ளே வெறுப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே, சூரியன் மறையும் முன்பு உங்கள் கோபம் தனிய கடவுது என்று சொல்லுகிறது. எவ்வளவு விரைவாக உங்களுக்குள் இருக்கிற மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தி சரி செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு திருமணம் வெற்றிகரமாக இருப்பதற்கு அங்கு உரையாடல்கள் அவசியம். உரையாடல்கள் மூலமாகவே ஒரு குடும்பம் காதலிக்கப்படுகிறதாக நம்பப்படுகிறது. உரையாடல் மூலமாகவே அங்கு ஒருவருடைய உள்ளத்தினுடைய புரிதல், ஒரு உள்ளத்தினுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கிறது. உரையாடல் மூலமாக மனதிலே வெறுமையோ கசப்போ இல்லாமல் உறவை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. இங்க என்ன பிரச்சனைனா, அநேகர் பேசுகிறோம், பேச குழந்தையாயிருக்க போதே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சரியாக பேசுவதற்கு நாம் முறைப்படி வளர்ந்தவர்கள் கூட கற்றுக்கொள்வது கிடையாது. அதனால தான் பேச ஆரம்பிச்சாலே அது சண்டையில போய் முடியுது பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து ஒருவரிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் கவனித்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதான ஜாக்கிரதை உணர்வோடு கூட உரையாடலை துவங்க வேண்டும், உரையாடலை முடிக்க வேண்டும். அதுதான் சக்சஸ். நாங்கள் இதை குறித்து மிக விரிவாக ஒரு செக்ஷன் பேசுவது வழக்கம். அவ்வளவற்றையும் யூடியூப்ல ஒரு சுருக்கமா பேசிவிட முடியாது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யும், உங்கள் துணையோடு உரையாடல் நடத்த வேண்டும்ங்கிற தீர்மானம் எடுங்க. அதற்கப்புறம் அந்த உரையாடலை எப்படி மகிழ்ச்சிகரமான பயனுள்ள உரையாடலை மாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் அதற்கு உதவி செய்கிறார். நாம் வாசித்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபுடைய நிருபம் அந்த 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாய். உரையாடல் என்பது பேசுவதிலே துவங்கவில்லை, கேட்பதிலே துவங்குகிறது. இரண்டாவது, பேசுவதற்கு பொறுமையா, வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது, வார்த்தைகளை நிதானமாய் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சற்று நிதானத்தை கடைபிடிங்க. அப்ப ஒரு வெற்றிகரமான உரையாடல், இந்த 3 விஷயத்தை விலாவரியா சொல்லணும், ஆனாலும் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெற்றிகரமான உரையாடல் என்பது கேட்பதில் துவங்குகிறது. இரண்டாவது, நீங்கள் பொறுமையாக வார்த்தைகளை கொடுப்பதிலே பொறுமை தேவை. மூன்றாவது, உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலே, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே நிதானம் அவசியம். இந்த 3ஐயும் சரியாக நீங்கள் வடிவமைக்கிற போது அந்த உரையாடல் வெற்றிகரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான திருமண வாழ்வு என்பது சரியான துணையை தேடுவதில் அல்ல, மாறாக சரியான துணையாக நாம் மாறுவதில் இருக்கிறது. இந்த உரையாடல் என்பது, இந்த பேச்சுவார்த்தை இல்லாத திருமண வாழ்வு என்பது ஜன்னல்கள் இல்லாத இருட்டறை போன்றது. இந்த உரையாடல் தான் உங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு இந்த உரையாடலை நிகழ்த்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெளிச்சத்தோடு வாழுங்கள். தேவ சமாதானம் உங்களுடைய வீட்டை ஆள கடவுது. ஆமென்.